இந்த ஷோவில் நீங்கள் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபியோட பேர் என்னங்கன்னா கஸ்டர்ட் அல்வா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்தலாமா? கஸ்டர்ட் பவுடர், கேஷ்நட், சுகர், சாஃப்ரான், கீ. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் வந்து நம்ம பேனில் வாட்டர் ஆட் பண்ணி சுடுதண்ணியில், அதாவது நல்லா கொஞ்சம் லைட்டாக வாட்டர் பாயில் பண்ண பிறகு இந்த கஸ்டர்ட் போடுற வாட்டர் நல்லா பீட் பண்ணணும். கொஞ்சம் அப்படி பண்ணும்போது ரிஸ்க்காக இருக்கும். எங்கன்னா கட்டிக்கிட்டே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம சின்ன கப்பில் போட்டு வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் பேனில் போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாட்டர் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா அப்படி பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் மில்க் வேணால் மில்க் ஆட் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணலாம். ஏன்னா குக் பண்ணுற டைமில் ஒரு 5 to 6 minutes குக் பண்ணும்போது என்ன உனக்குன்னா உங்களுக்கு வந்து கஸ்டர்ட் வந்து திக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கஸ்டர்ட் அல்வா வந்து நம்ம யூஸ்வலாக வந்து வீட்டில் நீங்கள் அல்வா சாப்பிட்ருப்பீங்க. என்ன சொன்னீங்க, நட்ஸில் பண்ணியிருப்பீங்க, லௌக்கியில் பண்ணியிருப்பீங்க, பீட்ரூட்டில் பண்ணியிருக்கலாம், ஃப்ளாரு, ஜாக்ரி, இந்த மாதிரி விதவிதமான அல்வாலாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது காசி அல்வா. இந்த காசி அல்வா, லௌக்கி அல்வாலாம் சேம் தான், பட் நேம் தான் வேறு வேறு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அல்வா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்ரேஷன், டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார், அதாவது கஸ்டர்ட் ஃப்ளாரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. நம்ம பேட்டரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கஸ்டர்ட் பவுடர், வாட்டர் ஆட் பண்ணி இதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் லைட்டாக வந்து வார்ம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாட் வாட்டரை இதில் ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த கலர் நல்லா வரும். அதே டைமில் அந்த ஃப்ளேவர், நறுமணம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சின்ன கப்பில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகம் தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆர்கேஜி நெய், இந்த ஆர்கேஜி நெய்யை வந்து ஒரு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் இல்லை நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணணும். அப்படின்னா திக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும், அந்த வேகாமே கெட்டியாகிடும். அதனால தான் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து கொஞ்சம் பாருங்கள் திக் ஆகுது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் இதில் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ண கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சாஃப்ரான், இந்த கேஷ்நட், இந்த கேஷ்நட் வந்து ரோஸ்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் கீயில் ஃப்ரை பண்ணி போடலாம். நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த கேஷ்நட் அப்படியே டேரெக்டாக உடச்சி இதில் ஆட் பண்ணுறேன். கீ நல்லா நிறைய போடுங்க. அப்போ தான் வந்து அந்த கஸ்டர்ட் பேஸில் வந்து கீ குக் பண்ண உங்களுக்கு திக்காகும். அதுமாரி அந்த பேனில் ஒட்டவே கூடாது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், கீ போட்ட பிறகு சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் வந்து நம்ம சுகர்லாம் போட்டு குக் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம கீ அதில் ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ண சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா? கஸ்டர்ட் பவுடரை ஒரு சின்ன பவுலில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுங்கள். கீ ஆட் பண்ண பிறகு கீ லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர், கஸ்டர்ட் பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணுற டைமில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுங்கள்.
நம்ம ஊற வச்சுருக்க இந்த சேஃப்ரான், அதாவது ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்க இந்த சேஃப்ரானும் இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணுற டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கேஷ்நட்டும் இதில் போட்டு திருப்பியும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 5 to 8 minutes நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த கஸ்டர்ட் அல்வா ரெடி.